100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி அமையும்? ஏப்ரல் 2024 வாழ்வின் முன்னேற்றமான மாதமாக இருக்குமா? பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தடைகளை சந்தித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அனைத்தும் தீரப்போகின்றதா? வெற்றி கிடைக்கப் போகின்றதா? எந்தெந்த தெய்வத்தை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? வாழ்வின் உச்சத்தை தொட என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது அப்படின்ட்டு பல்வேறு வகையான பல ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 2024 விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படின்ட்டு தெளிவாக பார்க்கலாம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த ஏப்ரல் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகின்றது என்றே சொல்லலாம். 10வது வீட்டின் அதிபதியான சூரியன் மாத தொடக்கத்தில் 5வது வீட்டில் அமர்ந்து ராகுவுடன் சேர்ந்து கிரகண தோஷங்களை உண்டாக்கப் போகின்றது என்று சொல்ல வேண்டும். விருச்சிகம் ராசியில் சுக்கிர பகவான் தொடர்ந்து இருக்கின்றார். ஏப்ரல் 9ஆம் தேதி வக்ர புதனும் நுழைவார். இது தொழில் ரீதியாக ஒரு நல்ல நிலையை காட்டுகின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக பண வருமானம் வந்து கொண்டே இருக்க போகின்றது. வணிக ரீதியாக முன்னேற்ற பாதையில் செல்லப் போகின்றீர்கள். புதிய உயரங்களை நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்று கூட சொல்லலாம். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகியோர் உங்களுடைய 5வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறார்கள். ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு புதன் 5வது வீட்டிற்குள் நுழைகிறார். உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கப் போகின்றது. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்வது சவாலாக இருக்கும். அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொண்டு அதை முடித்து தீர வேண்டும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா அதற்கு பல தடைகள் வந்து சேரும். எதிரிகள் சில பிரச்சனைகளை உருவாக்குவார்கள் என்று கூட சொல்லலாம். புதன் வக்ர நிலையில் இருப்பதால் நீங்கள் செய்ய வேண்டியது நிச்சயம் பல தடைகளுக்கு பிறகு முடியும் என்று கூட சொல்லலாம். 4வது வீட்டிற்கு அதிபதியான சனி அமர்ந்து வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருவார். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே டென்ஷன் மற்றும் சில பிரச்சனைகள், சச்சரவுகள் ஏற்படலாம். எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுடைய ராசியில் உச்சமாக இருக்கும் சுக்கிரன் உங்களை மிக சிறப்பாக காதல் உறவுகளில் வைத்திருப்பார். அது கல்யாணமான பிறகு வாழ்க்கை துணையுடன் காதலாக இருக்கலாம், திருமணத்திற்கு முன்னாடி காதலில் இருப்பவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும். ராகு மற்றும் சுக்கிரன் இணைந்து பல்வேறு வகையான நன்மைகளை தரப்போகிறார்கள். சூரியனும் இங்கு இருப்பதால் ராகு மற்றும் சூரியன கிரகண யோகத்தால் உங்களுடைய துணைவியிடம் நல்ல ஒரு பங்களிப்பு, அதாவது எந்த ஒரு விஷயத்திலையா இருந்தாலும் நல்ல ஒரு பங்களிப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். இருந்தாலுமே மாத தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து ராகு, சுக்கிரன், சூரியன் ஆகியோர் உங்களுடைய 11ஆம் வீட்டை முழுவதுமாக பார்ப்பார்கள். செவ்வாய் 4வது வீட்டில் இருந்து 11வது வீட்டை பார்ப்பார். இது எதிர்காலத்தில், அதாவது இந்த மாதத்தில் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கின்றது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பணத்தை நீங்கள் பெறுவீர்கள். சக்தி வாய்ந்த ஒரு நபராக நீங்கள் மாறப்போகிறீர்கள். 4வது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் நெஞ்சு இறுக்கம், எரிச்சல் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். முதுகு வலியால் பாதிக்கப்படலாம். 5வது வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பது சில வயிற்று பிரச்சனைகளை உண்டாக்கும். உங்களுடைய உணவு மற்றும் பானங்களை நீங்கள் சரியாக கையாளவில்லை அப்படின்னா சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இந்த மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் நடைபெறப் போகும் மாதமாக இருக்கின்றது. பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வரும், பல்வேறு வகையான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
இது அனைத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்வின் உச்சத்தை நீங்கள் தொடலாம் அப்படின்ட்டு நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். சொல்போல் செயலும் இருக்க வேண்டும் என்று செயல்படக்கூடியவர்தான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் வகையில் இருக்கின்றது. அதாவது அனுகூலமான அப்படின்னா சுப பலன்கள், நல்ல பலன்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். மறைமுக எதிர்ப்புகள் குறைய போகின்றது. எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்க போகின்றது. உடல் ஆரோக்கியம் பெறப்போகின்றது. வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் கிடைக்கப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறை காட்டுவீங்க. அதே வேளையில் கடுமையான முயற்சிகளும் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்க போகின்றது. மனதில் உற்சாகம் உண்டாகப் போகின்றது. புதிய ஆர்டர்கள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. பொருளாதார உயர்வு உண்டாகப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாக காணப்படுவாங்க. சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப் போகின்றது. மறைமுக எதிர்ப்புகள் விலகப் போகின்றது. அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவதன் மூலம் அவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். மன நிம்மதி உண்டாகப் போகின்றது. உறவினர்களின் வருகை இருக்கப் போகின்றது. தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க போகின்றது. எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க. மற்றவர்களுடன் இருந்து வந்த தகராறுகள் தீரப்போகின்றது. உடல் ஆரோக்கியம் பெறப்போகின்றது. உங்களுடைய பணிகளில் நீங்கள் நிறைவாக இருக்க போறீங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது தான் உங்களுக்கு நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மனோதிடம் உண்டாகப் போகின்றது. கடன்கள் நோய்கள் தீரப்போகின்றது. விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடிய போகின்றது. நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கப் போகிறீர்கள். இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம். உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள். அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறப் போகின்றது. வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கப் போகிறீர்கள். இந்த மாதத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் போகின்றது. ஆனாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான நிலை ஏற்பட போகின்றது. சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலையும் நிச்சயம் உண்டாகப் போகின்றது. நினைத்தது நடக்கும். உங்களுடைய விருப்பப்படியே அனைத்தும் நிறைவேறும் என்று உறுதியாக சொல்லலாம். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. எப்பேற்பட்ட காரியத்தையும் எப்பேற்பாடுபட்டாவது முடிக்கக்கூடிய ஆற்றல் திறமை உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. நம்மளால் முடியலையே, நம்மளால் செய்ய முடியாதே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உருவாகவே உருவாகாது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் வரப்போகின்றது. இந்த ஏப்ரல் மாதம்தான் உங்களுடைய வாழ்வின் உச்சகட்ட மாதம் என்று சொல்லலாம். மிக பெரும் உயர்விற்கு செல்லப் போகிறீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது. ஏதோ ஒரு வகையில் பணம் கொட்டப் போகின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள். அவனடா அப்படி கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைச்சவன்லாம் அவன் எப்படா அப்படி ஆனா அப்படின்ற மாதிரி வாய்ப்பிழந்து உங்களை பார்க்க போகிறார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள். உங்களுடைய நம்பிக்கையின் மீது குடும்பத்தில் இருப்பவர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை வைத்து உங்களை வாழ்வின் உச்சத்திற்கே கொண்டு சென்று நீங்கள்தான் இந்த உலகில் நம்பர் 1 அப்படின்ற நிலையை அடைய வைக்க அவர்கள் நிச்சயம் உதவுவார்கள். எல்லா வகையிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கப் போகின்றது. எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கப் போகின்றது. நினைத்த நேரத்தில் நினைத்ததை முடிக்கப் போகிறீர்கள். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஆட போடா நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ட்டு உங்களுடைய சரியான பாதையில் நீங்கள் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். வாழ்வின் மிக பெரும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் மிக முக்கியம் என்பதை நீங்கள் இந்த மாதத்தில் உணர்வீர்கள். அதை உணர்ந்து நிச்சயம் வாழ்வின் உச்சிக்கு நீங்கள் செல்வீர்கள். தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரித்து
இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதேனும் ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலா செல்லவும் இந்த மாதம் ஏற்ற மாதமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நினைத்தபடியே இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.